Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم. وأيضا قال الله تعالى في مكان آخر ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن من عباد الله لأناسا ما هم بأنبياء ولا شهداء يغبطهم الأنبياء والشهداء يوم القيامة بمكانتهم إلى آخر الحديث. வல்லவனை போற்றியும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை படைத்ததனுடைய நோக்கமாகவும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லும் விதமாகவும் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வினுடைய நேசர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது. லஹமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, அதை தொடர்ந்து சொல்கிறான், அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் சுபசோபனம் நற்செய்தி இருக்கிறது, மறுமையிலேயும் அவர்களுக்கு நற்செய்தி என்பது இருக்கிறது. தாலிகல் ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். நாமும் அப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய நேசனாக ஆக வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மை படைத்ததனுடைய நோக்கமாக குர்ஆனிலே சூரத்து யூனுஸிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். நாம் எப்படி நல்லவர்களாக ஆகுவது என்ற சிந்தனை, அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது என்கிற அந்த ஒரு எண்ணம் ஒரு முஃமினுடைய மனதிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதிலேயும் நீங்காத நெருப்பாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப நாம் எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டுமே சிந்திக்கிறோமே தவிர செயல்பாடுகளிலே நாம் அதை கொண்டு வருவது கிடையாது. வெறும் வாயளவில் மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹ்வை சனப்பொழுதிலேயும் நினைவு கூறுவது கிடையாது. இதன் காரணத்தினால்தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பலவிதமான இன்னல்கள். நாம் நினைக்கலாம், நமக்கு மட்டும் அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறான், நமக்கு மட்டும் நம்முடைய வியாபாரத்துல மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது, நம்முடைய மகளுக்கும் நம்முடைய மகனுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று பலவிதமான சிந்தனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதற்கெல்லாம் இறைவன் சொல்லுகிற ஒரே ஒரு வழி, ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். அப்ப நம்முடைய கஷ்டம் வருகிற போதெல்லாம் இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். அதே போல நாம் சுகபோகமாக வாழ்கின்ற போதும் இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் நாம் நம்மை இறைநேசராக மாற்றிக்கொள்வதற்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய நேசராக ஆகுவதற்கு முதல் தன்மையாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ரை, அல்லாஹ்வினுடைய அந்த நினைவை நம்முடைய உயிர் மூச்சாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுது ஒரு கேள்வி, நாயகமே அல்லாஹ்வுடைய நேசர்கள்னா யார் நாயகமே? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதா ருஹு துக்கிரல்லாஹ், அவங்களை நீங்க பார்த்தாலே அல்லாஹ்வினுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்துவிட வேண்டும், அவர்தான் உண்மையான இறைநேசர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடனேயே திடுக்கம் வந்துவிடும், நடுக்கம் வந்துவிடும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமும் கூட. ஏன்னா எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் தருகிற ஒரு கம்பீரம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு மரத்தடியில் பாலைவனத்தில் எல்லா சஹாபாக்களும் தனித்தனியாக தூங்குறாங்க, ஒவ்வொரு மரத்துக்கடியில். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தனியாக சென்று ஒரு மரத்தினுடைய நிழலிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட எதிரிகளில் இருந்த ஒருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாளை எடுத்துக்கொண்டு நின்று விட்டான். நின்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து விட்டார்கள். விழித்த உடனேயே அந்த எதிரி கேட்டான், மையம்னஉக மின்னி, இப்போது உன்னை என்னிடத்திலிருந்து காப்பாற்றப் போவது யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அந்த எதிரி கேட்கிறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை சொன்ன கணத்திலே அந்த எதிரியினுடைய கையில் நடுக்கம் ஏற்பட்டு வாள் தானாகவே கீழே விழுந்து விடுகிறது. உயிர் போகிற தருணத்திலேயும் தன்னுடைய இறைவன் மீது எப்படிப்பட்ட ஒரு அபார நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இவர் சாதாரண மனிதர் கிடையாது என்பதை அந்த எதிரையும் புரிந்து கொள்ள வைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை தன்னுடைய கையில எடுத்துக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மையம்னோக மின்னி, உன்னை யார் என்னிடத்தில் இருந்து காப்பாற்ற போவது என்று கேட்டார்கள். அப்ப அந்த எதிரி எதுவுமே செய்ய முடியாம ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான், நான் மிகவும் கருணையாளருக்கு முன்னால், மிகவும் ஒரு கிருபையாளருக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன், என்னை நீங்க மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்களுடைய வழியிலே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கிறார். அப்ப இப்படி ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினிடத்திலேயும் வர வேண்டும் என்பதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தாத்பிரியாகமாக கொண்டிருக்கிறது. அதனுடைய உட்பிரிவாக மக்களுக்கு அதை போதிக்கிறது. அப்ப இந்த நம்பிக்கை நம்மிடத்துல இல்லாததுனால தான் நாம் நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றோம். அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பான், என்னுடைய கடையிலே வியாபாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான், என்னுடைய குடும்பத்தை நன்றாக முறையிலே அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்பதை உணர்ந்து ஒரு மனிதன் பாங்கு சொன்னவுடன் தொழுகைக்கு ஐவேளைகளிலும் விரைந்து வந்தால் அவனுடைய வியாபாரத்திலே செழிப்பை இறைவன் ஏற்படுத்துகிறான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது, குல் துஸ்ஸஃபிரு ரப்பக்கும், நீங்க அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் நினைக்கலாம், எல்லா விதமான பாவத்தையும் நான் செஞ்சுட்டேனே, பாவத்துல எந்த விதத்திலையும் நான் மிச்சம் வைக்கவில்லையே, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்கிற சந்தேகம் கூட நமக்கு இருக்கலாம். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் இந்த பூமியில் நிரம்ப, ஏன் வானத்தின் அளவுக்கு உள்ள பாவங்களை அவன் கொண்டு வந்தாலும், குராபில் அரதின்னு சொல்லுவாங்க, பூமி நிரம்ப உள்ள பாவங்களை அவன் செய்து கொண்டு வந்தாலும், அதே போல வானம் நிரம்ப உள்ள பாவங்களை அவன் கொண்டு வந்தாலும், என்னிடத்திலே வந்து அவன் மன்னிப்பு கேட்கிறான் என்று சொன்னால் நான் அவனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். எப்படி ஒரு அடியான் அந்த பாலைவனத்தில் ஒட்டகத்தை தொலைச்சிடறான், அந்த தொலைத்து விட்டு நிறைய தேடிக்கொண்டிருக்கிறான், தன்னுடைய ஒட்டகத்தையும் பயணத்தினுடைய கொண்டு வந்த எல்லா பொருட்களும் காணாம போயிடுச்சு. அதை தேடிக்கிட்டு இருக்கும் போது கடைசி நேரத்திலே அந்த அடியானுக்கு அந்த பொருட்கள் காணாமல் போன பொருள் கிடைத்து விட்டால் அந்த அடியான் எப்படி சந்தோஷம் அடைகிறானோ அதைவிட அதிகமான சந்தோஷத்தை ஒரு அடியான் தௌபா செய்கிற போது அல்லாஹ்வினுடைய வாசலிலே வந்து, இனிமேல் உன்னுடைய வாசலை விட்டு நான் வேறு எங்கும் செல்ல போவதில்லை என்று ஒரு அடியான் வந்துவிட்டால்
அல்லாஹ் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை அடைகிறான் என்று சொல்கிறார்கள் ஹதீஸ்ல. அப்ப நம்மிடத்தில் வர வேண்டிய முதல் விஷயம் அல்லாஹ்வினுடைய நினைவு. அப்ப அதுல சொல்லும்போது மக்களுடைய நினைவை விட்டும் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் மட்டுமே அது முடியும். ஏன்னா இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டாச்சு, அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்க போகிறோம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட போகிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற போகிறோம் என்பதுதான் ஒவ்வொரு முஃமினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்கிற போது அவன் மற்ற விஷயங்களில் தன்னுடைய நேரங்களை செலவிடுவதை அல்லாஹ்வும் விரும்புவதில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புவதில்லை. அதில் சொல்லும்போது இமாம்கள் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லும்போது இதில் இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் மற்றவர்களினுடைய குறையை காண்கிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதா ஷிஅத அன் தஹ்யா சலீமன் மினல் அதா, நோவினைகளை விட்டும் நீ நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா? நோவினைனா அல்லாஹ்விடத்துல எந்த விதமான பாவமும் இல்லாத நிலையிலே நீ அல்லாஹ்வை சந்திக்கணும் நீ நினைக்கிறையா? வதீனுக மஃபூருன் வஇருதுக, அதே மாதிரி உன்னுடைய கண்ணியமும் உன்னுடைய மார்க்கமும் பரிபூரணமான நிலையிலே நீ அல்லாஹ்வை சந்திக்கணும் நீ நினைக்கிறையா? சையன் லிசானக, உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். லா ததுகுர் பிஹி ஔரத இம்ராயின், மற்றவர்களினுடைய குறையை நீ மக்களிடத்துல போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஃபகுல்லுக ஔராத்துன், உன்னிடத்திலே முழுமையாக குறைகள் நிறைந்திருக்கும் போது நீ மற்றவர்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா வலின்னாசி அல்சுனுன், உன்கிட்ட இருக்கிறது ஒரு நாக்குத்தான், ஆனால் மக்களிடத்திலே நிறைய நாவுகள் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் கொள் என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா நீ உன்கிட்ட இருக்கிறது ஒரு நாக்கை வச்சு ஒருத்தரை நீ குறை பேசிடலாம், ஆனால் உன்னை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் பல நாவுகளை ஏற்படுத்துவான். அதனால மற்றவர்களினுடைய குறைகளை ஆராய்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய நினைவிலே முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொன்னாங்க, வஆஷிர் பி மஅரூஃபின், எல்லாரிடத்திலேயும் நல்ல முறையிலே நடந்து கொள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் நமக்கு போதிச்சாங்க. வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு யார் அநியாயம் செய்தானோ உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு. வஹஸின் இலா மன் அஸா இலைக, உனக்கு யார் தீங்கு செய்தானோ அவனுக்கு நீ போய் நல்லதை செய். அதே மாதிரி வஹஸின் இலா மன் அஸா இலைக வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு யார் தீங்கிழைத்தானோ அவருக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக காலம் முழுவதும் நீ இரு அப்படின்னாங்க. அப்ப நமக்கு செய்தவன் தீங்கு செய்திருக்கலாம், ஆனால் நீ அவனுக்கும் நன்மை செய்வதன் மூலமாக நன்மையை நாம் எப்பொழுதுமே நிரந்தரமான நல்லவர்களாக மாறிவிட முடியும். சாலிஹீன்கள் என்று அல்லாஹ் இவர்களைத்தான் சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த கட்டமாக சொல்லு அல்லாஹ் நமக்கு, நீங்கள் நல்லவர்களாக அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரியவனாக ஆக வேண்டுமா, திக்ர அதிகப்படுத்துங்க. வெறும் திக்ரன்னு சொல்லல, ஃபதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பார்த்தால் மற்றவர்கள் பைத்தியக்காரன் என்று சொல்ல வேண்டும். இவன் அல்லாஹ்வினுடைய பைத்தியக்காரனாக இருக்கிறானே, அல்லாஹ் அல்லாஹ் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றானே, திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றானே, கைகளில் தஸ்பீஹை இல்லாத ஒரு நாளும் ஒரு பொழுதும் இல்லையே இவனிடத்தில் என்று மக்கள் உங்களை பார்த்து இவர் பைத்தியமா என்று எண்ணுகிற அளவுக்கு அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அப்ப சாதாரணமா திக்ர் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு அடியான் என்னை அதிகமாக திக்ர் செய்கிறானோ, வஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸாக்கிராத், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, நானாகவே உன்னை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஜ்ரன் அதீமா, பிரம்மாண்டமான கூலியையும் அவர்களுக்கு நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதெல்லாம் ஒரு முஃமின் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். திக்ர் செய்யறதுனால இன்னும் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, குர்ஆன்ல தப்சீரே குர்துபி என்கிற தப்சீர் எழுதிய இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க,
புஷ்ரா, அல்லாஹ் சுப செய்தி நற்சோபனம் என்று சொல்கிறானே, இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம்? அல்லாஹ்வினுடைய சுப செய்தி என்று சொன்னால் அர்-ருயா அஸ்-சாலிஹா அல்-முபஷ்ஷரத வல்-முஹzzரத. இந்த உலகத்தில் நீங்க அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருந்தால் வருங்காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட இறைவன் கனவின் மூலமாக நற்செய்திகளாக இருந்தால் அதையும் கனவிலே காட்டுவான். தீய விஷயம் ஏற்பட போவதா, நீங்க அதை பார்த்து உஷாராகிக்கணும் விரும்புறீங்களா, அதையும் அல்லாஹ் கனவிலே காட்டுவான் என்று விளக்கத்தை எழுதுகிறார்கள். சொன்னாங்க, அந்த கனவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒரு முஃமின் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற நபிமார்களுக்கு வஹி இறங்கியதோ அது மாதிரி ஒரு நல்ல முஃமினினுடைய கனவு நபித்துவத்தினுடைய வஹியினுடைய 40 ஒரு பங்கு என்றார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே நபியாக ஆகிவிடவில்லை. 40 வயது வரையிலும் அவர்கள் அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி அரும்பாடுபட்டார்கள். அதில் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அப்படின்னு அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கனவை பார்த்தாலும் அது அப்படியே காலையில் நடக்கும். எப்படி வெளுத்த பாலை போல என்று ஹதீஸில் எழுதுறாங்க. அப்போ ஒரு வெள்ளை கலர் அப்படின்றது தெரியாமல் இருக்குமா யாருடைய கண்ணுக்காவது? அது மாதிரி நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கனவு பார்த்தாலும் பகல நடந்துரும். அது மாதிரி தான் நாம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தும் அல்லாஹ்வுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்து ஐவேளை கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றினால் அல்லாஹ் நமக்கும் அது போன்ற கனவுகளை காட்டுவான் அப்படின்னு எழுதுறாங்க. கிதாபில் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு மிகப்பெரிய 4 மதுஹபுடைய இமாம்கள் ஒரு இமாம், அவங்களுடைய காலத்தினுடைய அரசரால் சோதிக்கப்படுகிறார்கள். என்ன சோதனை? குர்ஆன் படைப்பினமா அல்லது படைப்பினம் இல்லையா? அந்த அரசன் சொல்றான் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று. ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களினுடைய சத்திய கொள்கை என்னவென்றால் குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது. குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கா அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் பேசிய பேச்சு தான் இந்த குர்ஆன். அப்ப அல்லாஹ்வும் படைக்கப்பட்டவனாக ஆயிடுவான். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப அந்த மாதிரி சொன்னா இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியே போயிடுவான். அந்த ஒரு சூழ்நிலை இந்த இமாம் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா அவர்களை சாட்டையிலே அடிக்கப்படுகிறது, அவர்களுடைய ஆடை முழுவதும் கீழே இறங்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இறங்கிய ஆடை தானாக மேலே ஏறுகிறது. அதுதான் அற்புதம். அப்ப இந்த இமாம் வருங்காலத்தில் தண்டிக்கப்பட போவதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுல பார்க்குறாங்க. கனவுல பார்த்துட்டு கடிதம் எழுதுறாங்க. யாரை? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதுறாங்க. வருங்காலத்தில் நீங்க இது போல சோதிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவுல வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்கள் அப்போது உறுதியாக அல்லாஹ்வினுடைய வேதம் படைப்பினம் இல்லை என்று நீங்கள் உறுதியாக இருந்தால் கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் என்ற சுப செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதை அறிவிக்கிறது என்றால், நாம் அல்லாஹ்வை நெருங்குகிற போது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும் இறைவனுடைய துணை நமக்கு சத்தியமாக இருக்கும். அடுத்து சொன்னாங்க, ஜிக்ரினுடைய வகைகளை பற்றி சொல்லலாம். ஒரு மனிதன் கையில தஸ்பீஹ வச்சுதான் அல்லாஹ்வை நினைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. ஏன்னா அக்ஸாமு ஜிக்ரி ஸலாஸத்துன், ஜிக்ர் இருக்கிறதே 3 வகைகளாக அல்லாஹ்வை நாம் நினைவு கூறலாம். ஜிக்ரும் பில் கல்பி, உங்களுடைய உள்ளத்தால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறலாம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறும். காசு பணத்தை கொண்டோ உங்களுடைய மனைவி மக்களை கொண்டோ உலகத்தில் கிடைக்கிற உங்களுடைய நண்பர்களை கொண்டோ உள்ளம் என்பது நிம்மதி பெறாது. நீங்க 5 நிமிஷம் பேசலாம், அரை மணி நேரம் பேசலாம், ஆனால் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனிடத்திலே பேசுவதற்கு நேரம் செலவழித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சில சஹாபாக்களை மட்டும் அழைத்து சொன்னாங்க, நீங்க என்னிடத்துல இந்த சூறாவை ஓதி காட்டுங்க, என்னிடத்துல இந்த சூறாவை ஓதி காட்டுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த சஹாபி கேட்டாங்க, நாயகமே உங்க மேல குர்ஆன் இறங்குது, ஆனா நீங்க என்கிட்ட குர்ஆனை ஓத சொல்லி காதல கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது அல்லாஹ்வினுடைய உத்தரவு. அப்ப நல்ல விஷயங்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அடுத்து சொன்னாங்க, அபு முஸ்லிமுல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாபியின்,
அவங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுகிறது அதிகமாக திக்ர்களை செய்வார்களாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலு லிசானுக ரத்தபம் மின் திக்ரில்லா. ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, நாயகமே எனக்கு ஏதாவது உபதேசம் இருந்தால் செய்யுங்க, அந்த உபதேசத்தை கேட்டால் அதன்படி நான் காலம் முழுவதும் அமல் செய்யணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு லிசானுக ரத்தபம் மின் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் உன்னுடைய நாக்கு காய்ந்து போய்விடக்கூடாது. எப்படி ஒரு பொருள்ல தண்ணீர் இருந்தால் ஈரமாகி கொண்டே இருக்குமோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உன்னுடைய உள்ளத்தை நீ ஈமானை கொண்டு நிரப்பிக்கொண்டே இரு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அவங்க திக்ர் செய்வார்கள் என்று வருகிற போது, மானரா லிசானுக யஃப்துரு ஃபகம் துஸபிஹு குல்ல யௌமின், உமைர் பின் ஹானி என்கிற ஒரு நல்லவர், அவங்கள்ட்ட கேட்கப்பட்டதான், நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தஸ்பீஹ் செய்றீங்க? மியத்து அல்ஃபின் சொன்னாங்க, 1,00,000 தஸ்பீஹ்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ 1,00,000 தஸ்பீஹ் செய்கிற அவர்களுடைய நன்மை எங்கிருக்கும் நாளைக்கு கியாமத்துல? ஒரு தஸ்பீஹ் செய்ய கூட யோசிப்பவர்கள் நாம், நம்முடைய நன்மை எங்கிருக்கும் கியாமத்துல என்பதை நாம் யோசித்து செயல்பட வேண்டும். அடுத்தது, அல்லாஹ்வினுடைய நேசராக ஒரு மனிதன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் உலகத்தினுடைய ஆசைகளை எல்லாம் துறந்து விட வேண்டும். உலகத்தில் எவ்வளவுதான் நமக்கு காசு பணங்கள் இருக்கலாம், நிறைய சொத்து சுகங்கள் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஒரு முஃமினுடைய கண்களுக்கு அழகாக தெரியக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃபிலேயும் மற்ற சில சூறாக்களிலேயும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிற போது, வதரிப லஹும் மஸலுல் ஹயாத்தித் துன்யா கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்ல். இந்த உலகம் இருக்குதே, வானத்துல இருந்து மழை பெஞ்சா எப்படி ஒரு பூமி செழிசெழிப்பாக இருக்குமோ அதற்கு அதை போல. ஆனா செழிசெழிப்பாக உங்களுக்கு தெரியலாம், ஃபஅஸ்பஹ ஹஷீமன், ஆனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே காத்து, ஒரே ஒரு புயல் காத்து அடித்தால் அந்த பச்சை பசுமையான பூமி எப்படி காய்ந்த பொட்டல் பூமியாக மாறிவிடுமோ அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வெளிப்படையிலே பார்ப்பதற்கு அழகாக தெரியலாம். நாம் சூர் ஊத சொல்லிவிட்டால், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மலக்கு வாயில சங்கை வைத்துக் கொண்டு ரெடியா இருக்கிறாங்க, அந்த மலக்கை அல்லாஹ் ஊத சொல்லிவிட்டால் இந்த உலகம் முழுவதுமே அழிந்து போய்விடும். அப்ப இந்த உலகத்தை தான் நாம் ஆசித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை மறந்துவிட்டு. எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதன்படியும், எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே வழிநடத்தினானோ அதன்படியும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.